மதுரை ரயில் நிலையத்தில் ரயில் இன்ஜின் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த நேரடி தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், மதுரையில் ரயில் இன்ஜினியர் ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்தி வருவதற்கான காரணம் என்ன? மதுரை ரயில் நிலையத்தில் ரயில்களை இயக்குவதற்கு ஒவ்வொரு ரயிலை இயக்குவதற்கு ஓட்டுநர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அப்படி நியமிக்கப்படும் போது ஒரு சில ஓட்டுநர்களை மாற்று இன்ஜின்களை ஓட்டுவதற்காக அறிவுறுத்தப்படுகிறார்கள், வற்புறுத்தப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. ஏனென்றால் குட்ஸ் ரயிலை ஓட்டக்கூடியவர் சரக்கு ரயிலை ஓட்ட வேண்டும். சரக்கு ரயிலை ஓட்டுவதை விடுத்துவிட்டு அவர் பயணிகள் ரயிலை ஓட்டுவதற்கு அனுமதிக்கிறார்கள். மேலும் விடுமுறை அளிக்க மறுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள். இதன் காரணமாக இன்று அதிகாலை முதல், அதாவது 3 மணி முதல் போராட்டத்தை தொடங்கினார்கள். இதைத் தொடர்ந்து நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் 4:30 மணிக்கு வந்த ரயில் 6 மணிக்கு தான் கிளம்பி சென்றது. இதை தொடர்ந்து அனைத்து ரயில்களும் மதுரை ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதுல முத்துநகர் ரயில் நிலையம் 3:40 மணிக்கு ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தது. தற்போது அதற்கு மாற்று என்ஜின் டிரைவர் ஓட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்டு அந்த ரயில் 7 மணிக்கு மதுரையிலிருந்து கிளம்பி தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மேலும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயில் தற்போது பிளாட்பாரத்தில் 2வது பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருக்கிறது. பயணிகள் நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்காங்க. அவர்களிடம் நம்ம கேட்போம், இப்ப எவ்வளவு நேரமாக காத்துட்டு இருக்கீங்க? நாங்க 5 மணிக்கு நின்னது, இவ்வளவு நேரம் வரைக்கும் கிளம்பல. நாங்க என்ன செய்ய முடியும்? தண்ணி இல்லாம, ஒண்ணும் இல்லாம, சாப்பாடும் இல்லாம, எந்த அறிவிப்பும் இல்லாம இப்படி நிப்பாட்டா நாங்களாம் எங்க போறது, என்ன செய்யறது சொல்லுங்க. ரயில் எப்ப கிளம்பும் என்னன்னு சொல்லி தகவல் சொல்லிருக்காங்க? ஒண்ணுமே சொல்லல, இன்னும் அறிவிப்பே சொல்லல. நாங்க முடியாதோட உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப முடியாதோட இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எந்த அறிவிப்புமே பண்ணல. இப்படி செஞ்சா முதல்ல சென்னையிலேயே சொல்லியிருக்கணும் ஒண்ணு, அதுவும் இல்லாம இப்படி இடவழியில நிப்பாட்டிட்டா நாங்க எப்ப போய் ஊர் போய் சேர்றது? அதாவது முன்கூட்டிய அறிவிப்பு எதுவும் செய்யாமல் இது போன்ற ஒரு செயல்களில் ஈடுபடுவதால் தாங்கள் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் தற்போது மாற்று என்ஜின் ரயில் டிரைவர் தற்போது பணிக்கு வந்திருக்கிறார் என்ற ஒரு தகவலை ரயில்வே நிர்வாகம் கூறியிருக்கிறது. இதற்கு முன்பாக முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு ஒரு மாற்று டிரைவர் வருகை தந்தார். அவர் அந்த ரயிலை இயக்கி கொண்டிருக்கிறார். தற்போது இந்த அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயிலும் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் 2வது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும் என்ற ஒரு தகவலை ரயில்வே நிர்வாகத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் நீண்ட நேரமாக வழியில் இடைவெளியில் நின்று கொண்டிருக்கிறதாக தகவலும் தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்னும் சேரவில்லை. அந்த ரயிலும் கூடல் நகர் ரயில் நிலையத்தில் நிற்பதாக தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் மதுரையிலிருந்து சென்னை நோக்கி செல்ல வேண்டிய வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அதுவும் தற்பொழுது டிரைவர் இல்லாத நிலையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தத்தில் மாற்று ரயில் என்ஜின் ஓட்டுவதற்கு டிரைவர்கள் ஆங்காங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு விரைவில் அனைத்து பேசஞ்சர் ரயில்களையும் இயக்குவோம் என்று ரயில்வே தரப்பில் கூறப்பட்டு வந்தாலும் இதற்கு இந்த டிரைவர்களின் இந்த போராட்டத்திற்கான முழுமையான காரணம், உண்மையான காரணத்தை இன்னும் ரயில்வே நிர்வாகம் முழுமையாக அறிவிக்கவில்லை.